வணக்கம். அண்ணன் மாதவரம் குமரன் அவர்களது ஏகேஆர் அறக்கட்டளை 100வது மாதத்தில் அடியெடுத்து வைக்கிறது என்பதை அறிந்து ஆனந்தம் அடைகிறேன். அண்ணன் மாதவரம் குமரன் அவர்கள் கடந்த 100 மாதங்களாக மாதம் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு தலா 5 கிலோ அரிசி 500 ரூபாய் பணம் கொடுத்துட்டு இருக்கிறார். அது இல்லாமல் மாணவர்கள், நானே ஒரு ப்ரொஃபஸருங்கிற அடிப்படையில் மாணவர்களுக்கு ஏதாச்சும் நல்லது செஞ்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாணவர்கள் சுமார் 200 பேருக்கு மாசம் அவங்களுக்கும் ஒரு 5 கிலோ அரிசி 500 ரூபாய் பணம். அதெல்லாம் இதுல முக்கியமான விஷயமே, ஒவ்வொரு மாசமும் மாணவர்களை கூப்பிட்டு யாராச்சும் முக்கியமான பெரியவங்களை கூப்பிட்டு மாணவர்கள் மத்தியில உரையாற்ற வைக்கிறாங்க, மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறாங்க. இதனால மாணவர்களுக்கு வெறும் இந்த பொருளாதார முறை மட்டும் இல்லாம அவங்களுக்கு வாழ்க்கையில எதாச்சும் சாதிக்கணும், மிகப்பெரிய ஆளாகணும், நம்ம சாதாரண குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ஏழை எளிய குடும்பத்துல பிறந்திருந்தாலும் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு போகணுங்கிற அந்த உத்வேகம் பிறக்குது. இது ஒரு மிகப்பெரிய சேவை. அது மட்டும் இல்லாம சென்னையில பார்த்தோம்னா இந்த குடிநீர் இருக்கிறது பெரும் பிரச்சனை. ஏழை எளிய மக்களால காசு கொடுத்து வாங்குறது சிரமம். ஆனால் அண்ணன் குமரன் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், வாட்டர் கேன் இருக்குல்ல, 20 லிட்டர் கேன், அந்த மாதிரி அவர் ஆபீஸ்ல நிறைய இருக்கும், 100கணக்கில் இருக்கும். தேவைப்பட்ட மக்கள் வந்துட்டு அவங்க வீட்டுல இருந்து வந்து அப்படியே எடுத்துட்டு போகலாம். ஒரே ஒரு கண்டிஷன், எடுத்துட்டு போன கேன் அந்த தண்ணி தீர்ந்த அப்புறம் அந்த கேனை கொண்டாந்து வச்சுட்டு புது கேன் எடுத்துட்டு போகணும், காசே கிடையாது. இதையும் தொடர்ந்து 100 மாதங்களா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ரொம்ப முக்கியமான விஷயம், யாரு வந்துட்டு மருத்துவ உதவி அப்படின்னு கேட்டாலும் லட்சக்கணக்கில் வாரி வாரி வழங்குறார். அது இல்லாமல் இப்போ மழை காலம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மழை காலத்தில் இந்த குடிசை பகுதி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் நிறைய தண்ணி பூந்துடும். அவங்களுக்கு வந்துட்டு தூங்குறது கஷ்டம், படுக்கிறது கஷ்டம், அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது கஷ்டம், சமைக்க முடியாது. இந்த மாதிரி மழை காலகட்டத்தில் பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு 3 வேளையும் உணவு போடுறாரு. இதெல்லாம் மகத்தான விஷயம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவர் மட்டுமே கொண்டாடுறது இல்லை. ஒரு பொங்கல், தீபாவளி விழா, அந்த மாதவர பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களோட வீட்டுக்கு இவரே போய் பொருளாதார உதவிலாம் செஞ்சு அப்படி கொண்டாடுறாங்க. இவரோட பிறந்தநாள் கொண்டாட்டம் கூட வருஷத்துக்கு வருஷம் நடக்கும். அது சாதாரண பர்த்டே பார்ட்டி அப்படி இருக்காது. சுமார் குறைந்தபட்சம் 5000 மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செஞ்சு அவங்க கூட சேர்ந்து கல்யாண சாப்பாடு மாதிரி சாப்பிடுவார். மிகப்பெரிய செல்வந்தர், உழைச்சி 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 மேல வந்திருக்கிறாரு. ஏதோ மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கக்கூடிய எத்தனை பேர் பார்த்தோம்னா ஒரு 5% 10% அப்படி செலவு பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவரோட வருமானத்துல 50-60% பொதுமக்களுக்காகவே நன்மை பண்ணிட்டு இருக்கிறார். இவ்வளவு பெரிய விஷயம். இவர்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா சாதாரணமா வந்துடல. நேர்மையான வழியில உழைச்சி 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 நைட் அண்ட் டே உழைச்சி அவ்வளவு சம்பாதிச்சு நாட்டு மக்களுக்கு, அந்த பகுதி மக்களுக்கு அவ்வளவு பண்ணிட்டு இருக்கிறார். இவரை போய் பார்த்து யாராச்சும் ஒரு உதவின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லவே மாட்டார். வாழும் கர்ணன் போல வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். இவர் மிகப்பெரிய விஷயம். இவ்வளவு உழைச்சி இவ்வளவு ஒரு பிசினஸ் எல்லாம் பண்ணி சம்பாதிக்கிறாரு. இவர் எப்படி வாழ்றாருன்னு போய் பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு நாள் கூப்பிட்டு போனாரு. சாதாரண ஒரு ஹால்ல ஒரு ஓரத்துல சின்னதா ஒரு பாய் போட்டு ரொம்ப 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 சிம்பிளா, ஒண்ணுமே வசதி இல்லாம எப்படி வாழ்வாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆன்மீக வாழ்க்கை, தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த சமூகத்துல இருக்கிறத நினைச்சா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வெளியில தெரியாம எத்தனையோ பேர் இருக்கிறான். இவர் செய்யக்கூடிய இந்த சேவைகள், மக்களுக்கான சேவைகள், நலத்திட்டங்கள் இருக்குல்ல, வெளியில கொண்டு வரவே மாட்டார். நான் கூட சொல்லுவேன், நீங்க அவசியம் கொண்டு வரணும். எதற்காக? நான் உங்களை பார்த்து 4 பேருக்கு இந்த எண்ணம் வரும். ஒரு மனிதன் அவரோட சம்பாதித்தல 50-60% நாட்டு மக்களுக்காக எப்படி ஒவ்வொரு மாசமும் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பொதுமக்களுக்காக செலவு பண்றாரு. நாமளாம் இவ்வளவு சம்பாதிக்கிறோம், நாமளும் கொஞ்சமாவது கொடுக்கணுங்கிற எண்ணத்தை உங்களோட செயல்கள் தூண்டும். அதனால நீங்க இதை வெளிப்படுத்தணும்னு நான் சொல்லுவேன். அவர் சிரிச்சிட்டே பெருசா கண்டுக்க மாட்டார். அதற்கான முயற்சிகளை நான் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறேன். அண்ணன் மாதவரம் குமரன் அவர்களுடைய ஏகேஆர் அறக்கட்டளை இப்பொழுது 100வது மாதத்தில் அடியெடுத்து வைக்கிறது. இது 100 ஆண்டுகளையும் தாண்டி 1000 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து நெருப்பணியில் ஈடுபட வேண்டும். அந்த பகுதி மக்கள் இதனால் பயனடைய வேண்டும் என்பது எனது மிகப்பெரிய ஆவல், மிகப்பெரிய ஆசை, மிகப்பெரிய விருப்பம். அது நடக்கும். அண்ணன் குமரன் அவர்கள் ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் போன்ற மனிதர்களை நாம் கொண்டாடுவது நமது கடமை. அந்த வகையில் நான் குமரன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.